விஸ்வாமித்திரர் எதை சொல்லி ராமரை எழுப்பினாரோ அதை சொல்லிதான் இன்னைக்கு உலகம் முழுக்க பகவானை எழுப்பு. எனக்கு கூட சந்தியாவந்தனம் உண்டாடினார் சுவாமி. நீ வைகுண்டத்துல இருந்தா கிடையாது, ஏன் எங்க ஊருக்கு வந்த? எங்க ஊருக்கு வந்தா உனக்கு சந்தியாவந்தனம். நிறைய கதையெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. சிரமம் தெரியாமல் இருக்கிறது. எந்த பரமாத்மாவை தியானம் பண்ணேனோ அவன் தான் நீ. நாடகாவதம் ஆச்சு, திருப்பி ஸ்நானம் பண்ணி உட்காத்தி வச்சு லப்த்வாஸ்மாதஸ்த்ரஜாலம் ராத்திரி முழுக்க அங்கேயே தங்கி அடுத்த நாள் கார்த்தால எழுப்புறார். விஸ்வாமித்திரர் எழுப்பினதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க எழுப்புறார். விஸ்வாமித்திரர் எதை சொல்லி ராமரை எழுப்பினாரோ அதை சொல்லிதான் இன்னைக்கு உலகம் முழுக்க பகவானை எழுப்பு. பக்தாள் முழுக்க, பாகவதாள் முழுக்க, திருமலை உள்பட பெருமாளை எழுப்புறது என்னன்னா கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நர. சுவாமியை எழுப்புறார். எழுப்பு கார்த்தால வேளை சந்தியா காலம். மாத்தியானத்துக்கும் பார்த்துட்டு இருக்க முடியும், சாயங்காலமும் கவனிக்க டைம் இருக்கு. கார்த்தால தான் தூக்கத்தில் போயிடும். அதனால கால வேளையில தான் ஜாக்கிரதை ஜாஸ்தி இருக்கணும். அதனால பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, பூர்வா கார்த்தால வேளை சந்தியா காலம் சந்தியாவந்தனம் பண்ணணும். உத்திஷ்டா எழுந்துரு. எனக்கு கூட சந்தியாவந்தனம் உண்டாடினார் சுவாமி. நீ வைகுண்டத்தில் இருந்தா கிடையாது, ஏன் எங்க ஊருக்கு வந்த? எங்க ஊருக்கு வந்தா உனக்கு சந்தியாவந்தனம் உண்டு. நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான்னிகம் அவசியம் பண்ணணும். அவ எழுந்துதான் ஆகணுமான்னார். நீ சந்தியாவந்தனம் பண்றதுக்கு இல்லை, நான் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு நீ எழுந்துக்க. ஏன் அப்படின்னா அர்க்கியம் விடும் பொழுது சூரிய மண்டலத்துக்கு நடுப்புல பரமாத்மா இருக்கிறதா தியானம் பண்ணி தானே அர்க்கியம் விட்டேன். ஆனா இன்னைக்கு அப்படி பண்ண போறது இல்லை. அர்க்கிய ஜலத்தை எடுத்து உன் கையில விட போறேன். இத்தனை நாளா எந்த பரமாத்மாவை தியானம் பண்ணேனோ அவன் தானே நீ. அதனால உனக்கு உன் கையில என்னுடைய ஆன்மீகத்தை நான் சமர்ப்பணம் பண்ண போறேன். கர்த்தவியம் தெய்வமான் மே ஆன்மீகம், அதை உனக்கு சமர்ப்பணம் பண்ண போறேன் அப்படின்னு சுவாமியை எழுப்ப சுவாமியும் ஸ்நானம் பண்ணினாராம். ஸ்நாத்வா ஸ்நானம் பண்ணிவிட்டு கிருத்தோதகௌ சந்தியாவந்தனம் பண்ணாராம், அர்க்கியம் விட்டாராம். கிருத்தோதகௌ வீரௌ ஜேபது பரமம் காயத்ரி ஜபம் பண்ணார். சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி ஜபம் பண்ணி இதில் ஆரம்பமும் இனிமே ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டே இருக்கிறது. எங்க தாத்தா சொல்லுவார், அழுக்காம சொல்றார். எழுந்துட்டார் ஸ்நானம் பண்ணார் சந்தியாவந்தனம் பண்ணார், எழுந்துட்டார் ஸ்நானம் பண்ணார் சந்தியாவந்தனம், அழுக்காம சொல்லுவார். அதை பார்த்தா கதை சொல்றவாளுக்கே அலுப்பா இருக்கும். இப்படி திருப்பி திருப்பி சொல்றாருன்னு. அது எது மாதிரி தெரியுமோன்னார், சந்தியாவந்தனம் பண்றவன் அழுத்துக்கிற மாதிரி இருக்கு. அப்படி திருப்பி 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 சொல்லுவார். கோதண்டி கௌஷிகஸ்ய க்ரதுமரமவிதும் லக்ஷ்மணேனானுயாதஹ யாதோ பூஸ்தாதவாசா முனிகதிதம் அனுத்வந்த்வ சாந்தாத்வ கேதஹ நிருணாம் த்ராணாய பாணைஹி முனிவச்சன பலாத் தாடகம் பாடயித்வா லப்தாஸ்மாதஸ்த்ரஜாலம் முனிவனமக மகாதேவ சித்தாசிரமாக்கியம். நாராயணியத்தில் இந்த ஷார்ட்கட்டில் ராமாயணம் சொல்றவாளுக்கெல்லாம் நாராயணி இருந்தால் தான் சொல்ல முடியும். பல சர்க்க கதையை ஒரே ஸ்லோகத்தில் கபலீகரணம் பண்ணிவிட்டார் பட்டத்தில். கதை சொல்றவாளுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி ஈஸியாக கதை சொல்லலாமா. கோதண்டி சுவாமி தனுஷ்பாணியா கிளம்புறார். எதுக்கு கிளம்புறார்? கௌஷிகஸ்ய க்ரதுவரமவிதும் விஸ்வாமித்திரனுடைய யஜ்ய சம்ரட்சணத்துக்காக கிளம்புறார். லக்ஷ்மணேனானுயாதா போயிட்டே இருக்கும் பொழுது ரொம்ப தூரம் போகணுமோனோ அந்த நடக்கிற சிரமம் தெரியாமல் இருக்கணும். அதுக்காக வால்மீகி என்ன பண்ணாராம், விஸ்வாமித்திரர் நிறைய அந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டே போனார். சாந்தாத்வ கேதா முனிகதித நிறைய கதையெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு, சிரமம் தெரியாமல் இருக்கிறது.
முனிவச்சன பலாத் தாட்டகம் பாடயித்வா. அந்த யாகத்தை இந்த தாட்டகாவனத்துக்கு வந்தார். விஸ்வாமித்திரருடைய வாக் பலம் அவர் அடியினுட்டார். ஸ்திரீவதமாச்சேன்னு யோஜனை பண்ணார், ஸ்திரீன்னே யோஜனை பண்ணார். இவ பல பேரை வதம் பண்ணினவள், பல ரிஷிகளை அட்ரஸ் இல்லாமல் பண்ணின பாபி, இவளை ஸ்திரீன்னே பார்க்காதேன்னுட்டார் சுவாமி. பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவா. அப்பா சொல்லியிருக்கார், இவர் சொன்னத்தை செய்யின்னு அப்பா சொல்லிவிட்டார், அதனால பண்ணுவோம்னு தாட்டகாம் பாடயித்வா தாட்டகாவதம் பண்ணினார். அந்த அங்க இருக்கிற அத்தனை பேரையும் ரட்சிச்சாராம். நிருணாம் திராணாய பாணைஹி முனிவச்சன பலாத் தாட்டகம் பாடயித்வா. தாடகாவதம் ஆச்சு, திருப்பி ஸ்நானம் பண்ணி உட்காத்தி வச்சு லப்த்வாஸ்மாதஸ்திரஜாலம் திருப்பி உட்காத்தி வச்சு நிறைய மந்திரங்களை உபதேசம் பண்ணார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.